நம்மளோட முதலமைச்சரோட தந்தை ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. ஏன் விஜய் பேசணும்? 60 ஆண்டுகால ஆட்சியில் பேசி பேசியே தமிழ்நாட்டை பாழ அடிக்கிறாங்க, அவர் மௌனமாக இருந்து எல்லாத்தையும் சாதிப்பார் அப்படின்னு இருக்காரு. இதுக்கெல்லாம் இப்படி ஒரு முட்டு கொடுக்குறதே முதல் தப்பு. இந்த இடத்துல இங்கே பிரச்சனையே எல்லாருக்கும் என்னன்னு தெரியுங்களா? இந்த மௌனத்துக்கு அதுவும் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். அதை சொல்கிறதுக்கு தயங்குறாங்க. என்னென்னு காரணம் கேட்டிங்கன்னா, சொல்கிறாங்க இல்லையா, பல விஷயங்கள் சொல்கிறாங்கல்ல, வரலாற்றின் முதல் முறையாக இந்த வரலாற்றின் முதல் முறையாகன்றதை யாரும் சொல்ல தயங்குறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆனால் இங்கே ஒரு விமர்சனம் இருக்குது சார். இங்கே முதலமைச்சர் ஏன் பேசலான்றாங்க. ஆனால் முதல் போட்ட முதலமைச்சர் தான் இங்கே பேசின்னு இருக்காரு. எனக்கு கிட்ட எஸ்எஸ்சிலாம் இதை பேசாமல் தான் நல்லது அவருக்கு. ஏன்னா இப்போ இது என்ன ஆகுன்னா, இங்கே இருக்கிற அத்தனை பேருமே இன்றைக்கி இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்த் ஒரு தவறை செய்கிறார். ஒரு உச்சரிப்பில் 2.5ன்றதுக்கு 2.5ன்றதுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த அத்தனை ஆட்சியாளர்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்க்கட்சி தலைவர். ஆனால் இந்த ஆட்சி 3 இல்லை, நிறைய. நியூஸ்மேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கார் மூத்த ஊடகவியலாளர் திரு சேக்குவார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட முதலமைச்சரோட தந்தை ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. ஏன் விஜய் பேசணும்? 60 ஆண்டுகால ஆட்சியில் பேசி பேசியே தமிழ்நாட்டை பாழ அடிக்கிறாங்க, அவர் மௌனமாக இருந்து எல்லாத்தையும் சாதிப்பார் அப்படின்னு இருக்காரு. இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசுவதுக்கு தான் சட்டமன்றம், அது தியான மண்டபம் இல்லை. அவருக்கு தெரியாத என்னன்னு தெரியல. எப்படி இது ஒரு அப்பாவாக யார் என்ன சார் செய்ய முடியும்? நீங்கள் சொல்லுங்கள். இப்போ அவர் நிலைமையை நீங்கள் புரிஞ்சுங்க. முதல்ல ஒரு அப்பாவாக வேறு என்ன சொல்ல முடியும்? நீங்கள் சொல்லுவாங்க, பேச்சில் வாய்ச்சொல் வீரனாக இருக்கக்கூடாது, செயலில் காட்டணும்னு சொல்லிட்டு. இங்கே செயல்லையும் இல்லை தானே பிரச்சனை. நீங்கள் உள்ளபடியே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை, பாருங்கள் ஆக்ஷன் பாருங்கள் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. ஆக்ஷனே இல்லைன்றது தானே பிரச்சனை. அப்போது இதுக்கெல்லாம் இப்படி ஒரு முட்டு கொடுக்குறதே முதல் தப்பு. இந்த இடத்துல இங்கே பிரச்சனையே எல்லாருக்கும் என்னன்னு தெரியுங்களா? எதுக்கு எந்த பதில் சொல்லணுன்றது தெரியல. எதுக்கு எந்த பதில் சொல்லணும்? உள்ளபடியே நேர்மையான பதில்னா நான் சொல்கிறேன் பாருங்கள், இதுதான் பதில். முதலமைச்சருக்கு கட்சியை நடத்துவதற்கு இது புதிய அனுபவம். ஆட்சியை நடத்துவதற்கும் புதிய அனுபவம். அதனால் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அனுபவம் உள்ளவர்களோட சேர்ந்து பயணிக்கிறதுல பிரச்சனை. இப்போ ஒரு 2 குதிரைகள் பூட்டப்பட்ட ஒரு சேரட், அதில் ஒரு குதிரைக்கு பார்த்திங்கன்னா ஓடிய பழக்கம் இல்லாதது, ஒரு குதிரை நல்லா பயிற்சி பெற்றது. அப்போ 2த்தையும் நீங்கள் பூட்டிங்கன்னா அந்த வண்டி எப்படி போகும்? அந்த வண்டி போகாது, அச்சாணி முறிஞ்சிடும். கிட்டத்தட்ட இப்போ அப்படி தான். இன்றைக்கி உதயநிதிக்கு பார்த்திங்கன்னா பிறக்கும் போதே எதிர்க்கட்சி தலைவர் கிடையாது. இது சரியாக மக்கள்கிட்ட புரிய வச்சு தான் ஒன்றுமே கிடையாது. இந்த எதிர்க்கட்சி தலைவர் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்க்கட்சி தலைவர் கிடையாது. பிறக்கும் போதே எதிர்க்கட்சி தலைவராக ஆகலை. ஆனால் சட்டமன்றத்தில் 5 ஆண்டு காலம் இருந்த அனுபவம் இருக்குது. இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்துட்டு, சபாநாயகரை தவிர்த்துட்டு மீதி அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா புதிய நபர்கள், அறிமுகம் இல்லாதவர்கள், அனுபவம் இல்லாதவர்கள் இந்த சட்டசபைக்கு. அப்போ அவங்களுடைய பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஈடாக பார்த்தீங்கன்னா நடக்கிறதுன்றது கொஞ்சம் காலம் ஆகும், கொஞ்சம் அவகாசம் ஆகும் காலம். ஆனால் நாளுக்கு நாள் ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிப்பினையை பார்த்தீங்கன்னா அனுபவத்தை உருவாக்கிக்கணும். இப்போ நீங்கள் இது போல முட்டு கொடுக்கும்போது, அது எஸ்சிஎஸ்சியாக இருக்கட்டும் அல்லது வேறு யாராகட்டும், முட்டு கொடுக்கும்போது என்ன கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடுத்த நகர்வை நோக்கி நகராது. இங்கே இருக்கிற அத்தனை பேருமே இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்த் ஒரு தவறை செய்கிறார். ஒரு உச்சரிப்பில் 2.5ன்றதுக்கு 2.5ன்றதுக்கு 25ன்னு சொல்கிறார். அதை சபாநாயகர் திருத்துறார். நீங்கள் இங்கே இந்த இடத்துல நீங்கள் பார்க்கணும், இந்த சபாநாயகர் கூட பார்த்தீங்கன்னா இதுதான் முதல் சபாநாயகர். ஆனால் பக்கத்தில் ஒரு நபர் பார்த்திங்கன்னா பக்கத்தில் சொல்லிகிட்டே இருப்பார், கவனிச்சிங்கன்னா தெரியும். அந்த சபையில் அந்த நபர் வயதில் குறைந்தவர் வந்தாலும் அந்த சபையை நடத்துறதுல சில இன்ஸ்ட்ரக்ஷன் அப்பப்போ கொடுத்துட்டே இருக்கிறார். அப்போது இங்கே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு நேர்மையான பதில் சொல்லணும். இப்போ நான் சொல்கிறேன், இது பார்த்தீங்கன்னா இந்த முதலமைச்சருக்கு கட்சியும் புரியுது, ஆட்சியும் புரியுது. அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது, இதை யாரும் சொல்கிறதுக்கு தயங்குறாங்க. பளிச்சுன்னு சொல்லணும், இதனால் தப்பு ஒன்றுமே கிடையாது. கடந்த 70 ஆண்டு காலத்தில் இருக்கிற அத்தனை முதலமைச்சர்கள் இருந்திருக்காங்கல்ல, எம்ஜிஆர், காமராஜர், கலைஞர், ஜெயலலிதா, எல்லாம் இவங்கெல்லாம் இருக்கிறாங்கல்ல. இத்தனை முதலமைச்சருக்கு இல்லாத ஒரு சேலஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த முதலமைச்சருக்கு இருக்குது.
இந்த மௌனத்துக்கு அதுவும் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். அதை சொல்கிறதுக்கு தயங்குறாங்க. என்னன்னு காரணம் கேட்டிங்கன்னா, சொல்கிறாங்க இல்லையா, பல விஷயங்கள் சொல்கிறாங்கல்ல, வரலாற்றில் முதல் முறையாக வரலாற்றில் முதல் முறையாக வரலாற்றில் முதல் முறையாக. இந்த வரலாற்றில் முதல் முறையாகன்றதை யாரும் சொல்ல தயங்குறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த அத்தனை ஆட்சியாளர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்க்கட்சி தலைவர். ஆனால் இந்த ஆட்சி 3 இல்லை, நிறைய. இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆதரவு தரக்கூடியவங்க கூட பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சியாக தான் இருக்கிறாங்க. ஆட்சி அதிகாரத்தில் ஆதரவு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, அவங்க எதிர்க்கட்சியாக தான் இருக்கிறாங்க. அப்போ இங்கே உதயநிதி ஒரு எதிர்க்கட்சி தலைவர், எடப்பாடி பழனிசாமி ஒரு எதிர்க்கட்சி தலைவர், அதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு அளிக்கக்கூடிய அந்த 3 கட்சியிலுமே கிட்டத்தட்ட எதிர்க்கட்சி தான். அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட்டை கூட ஃபேஸ் பண்ணலாம்னு சொல்லி மீண்டும் நான் சொல்கிறேன். கலைஞராக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், காமராஜராக இருக்கட்டும், அண்ணாவாக இருக்கட்டும், ஜெயலலிதா இருக்கட்டும், அத்தனை பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 1 to 1 தான். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இருப்பார், அவ்வளோதான். ஆனால் அதே சமயத்தில் மெஜாரிட்டி கவர்மெண்ட்டாக இருந்துச்சு. கலைஞர் கூட 2006 வந்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருந்தால் பார்த்தீங்கன்னா மற்றவங்களாம் பொட்டிப்பாமல் இருந்தாங்க. எதிர்க்கட்சி ஒரு எதிர்க்கட்சி தான். அன்றைக்கி அதிமுக தான் எதிர்க்கட்சி. அதுதான் அந்த மாதிரி சொல்லிட்டே இருந்தாங்க, மைனாரிட்டி திமுக அரசுன்னு சொன்னால் ஒரு எதிர்க்கட்சி தான். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல எதிர்க்கட்சி தலைவர்கள், அதோட வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட். அப்போ மிகப்பெரிய சவால். இதுக்கு முன்னாடி எந்த முதலமைச்சர் அனுபவிக்காதான் நீங்கள் முதலமைச்சர் வந்து விஜய் அனுபவிக்கிறாரு. இதை சொல்கிறதுக்கு என்ன தயக்கம்? இல்லை, அவர் வாயில் ஏதாவது வந்துருமோ அப்படின்றாரு. இல்லை, அப்படி இல்லை, வேற ஏதாவது வந்துடும் அப்படி இல்லை. சில நேரங்களில் எதுக்குன்றது நான் யூகிக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது இன்றைக்கி முதல் நாள் வந்து நீர்வளத்துறை அமைச்சர் வந்து ஏற்கனவே அன்றைக்கி அவர் தான் பேசியிருக்கணும். இன்றைக்கி முதல் முறையாக அவரை பேச வச்சுட்டாங்க. அவர் வந்து டைப் பண்ணி கொடுத்துட்டாங்க, அது படிக்கிறாரு. அந்த மாதிரி படிக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் வந்து, ஏன்னா உலகமே உற்று நோக்குது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு தவறாயிடுமோ அப்படின்ற அந்த நெருடல் இருக்குது. இப்போது மேடைகளில் பேசும்போது சார், இது நமக்கெல்லாம் வந்து அதை யோசிக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம மேடையில், தொழிற்சங்க மேடையில் நம்ம பொழந்து கட்டியிருக்கிறோம். அதே சமயத்தில் இது போன்ற ஊடகங்களில் நான் ஒரு 3000 வந்து வீடியோ நான் பேசியிருக்கிறேன்னு, நமக்கு அது நெருடல் இல்லை. ஆனாலும் இந்த மேடையில் வந்து இருக்கு இல்லையா, அந்த மேடை பேச்சில் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வந்து ஏதாவது நம்ம தப்பாக பேசிட்டோமோ அந்த ஃபேர்னஸ் வந்துடும். ஒரு உள்ளபடியாக ஒரு நடிகருக்கு வந்து அது வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா கேமரா வந்து அந்த ஃபேர்னஸ் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அந்த இருக்காது, ஃபேர்லெஸ் தான். என்ன ஃபேர்னஸ் இருக்காது, ஃபேர்லெஸ் தான் இருக்கணும். ஆனால் இவர் வந்து என்னென்னா, ஒரு சட்டசபையாச்சே இது நம்ம பேசும்போது நம்ம வந்து இது லைவ், இது வந்து பார்த்திங்கன்னா வந்து லைவ், இது வந்து ரிஹர்சல் கிடையாது. அப்போ நம்ம ஏதாவது தப்பாக பேசணும், அது ட்ரோல் ஆகிடுமோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. அதனால தான் அந்த இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இப்போ இந்த ஊடகத்தில் பேசக்கூடிய சில நபரை கூட வந்து பார்த்தீங்கன்னா கிண்டல் அடிக்கிறாங்கல்ல, அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா இப்போ ஒரு வல்லுநர் சொல்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வார்த்தை தப்பாக பேசுகிறாரு, கொஞ்சம் வாய் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. உளறல் சொல்லக்கூடாது, ஒரு டங் ஸ்லிப்னு ஆங்கிலத்தை சொல்கிறா சேஃபுங்களா, சில நேரத்தில் ஆங்கிலத்தை சொல்ல டங் ஸ்லிப் ஆகிடுச்சு அப்படின்னும் போது அது வந்து பேசும் பொருளாகுது. அதனால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட இருக்கலாம். ஆனால் எவ்வளோ காலத்துக்கு பேசாமல் இருக்க முடியும்? கண்டிப்பாக. அதனால் வந்து எஸ்எஸ்சி போன்றவர்களும் இதை வந்து ஊக்குவிக்கக்கூடாது. சொல்லலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இது உள்ளபடியாக என்ன காரணம், இப்போ நான் சொல்கிறது தான் உள்ளபடியாக நியாயமான காரணம் இது மட்டும்தான். அவருக்கு என்னென்னா, நம்ம வந்து எழுதி வச்சு படித்தாலும் கூட ஏதாவது ஒரு சின்ன தப்பாயிடுச்சுன்னா அது வந்து நம்ம வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ட்ரோல் ஆகிடும் அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா அதனால தான் இந்த லைவ் இல்லைனா கூட பரவாயில்ல, இப்போ லைவில் ஓடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பரவலாக எல்லாருக்கும் வந்து உலக அளவில் போய் சேரக்கூடியதுனால அந்த தயக்கம் இருக்குது. எவ்வளோ நாள் தயங்க முடியும்? பேசி தான் ஆகணும். தப்பாக பேசினா என்ன இருக்குது? இல்லை சார், எனக்கு வந்து முதல் மேடையில் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். 4ஆம் வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் பற்றி வந்து ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுரை எழுத சொல்கிறாங்க. நானும் இரவு பக்கம் உட்காந்து நான் சென்டேன் கேட்டேன், அப்படியே வந்து பக்கமாக ரெடி பண்ணிட்டேன். ஒரு 3 பக்கம் ரெடி பண்ணிட்டேன். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கு உள்ள வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர், பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் வராரு. அவர் அன்றைக்கி நான் சொல்கிறது ஏறக்குறைய வந்து நான் 77-78 வாக்கில் சொல்கிறேன். அப்போ வந்து அதிமுக நல்லா அது ஞாபகம் இருக்குது, ஏன்னா எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த புதுசு. அப்போ நான் வந்து மேடை ஏற்றும் போது கேட்டால் என்னையும் கூப்பிட்றாங்க. அப்போ நான் என்ன செஞ்சுட்டேன்னா வந்து எழுதிட்டு போயிட்டேன். ஒரு 3 பக்கத்தை எழுதி போட்டேன். எல்லாமே எழுதி வாசிக்கிறது தான், கட்டுரை வாசிக்கிற போட்டி அது பாரதியார். நான் நேராக போனேன், வாசித்தேன். 2 முறை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வரிகள் விட்டுட்டு முன்னையும் மாற்றி படிக்கிற போல ஆயிடுச்சு. 2-3 இது ஆயிடுச்சு. அப்போ திக்கி திணறவொன்னு எனக்கு கேட்டால் 6 வரி தான் இது. நான் எழுதிட்டு போனது ஒரு 40 வரிக்கு மேலே, 40 இல்லை ஒரு 50-60 வரிக்கு எழுதிட்டு போனேன்.
ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 6 வரி படித்த உடனே கேட்டினா ட்ரோல் ஆயிடுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா முன்னுக்கு பின் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டே திருப்பி படிக்கிறாப்புல ஆயிடுச்சு. உடனே என்னென்ன செஞ்சுட்டாங்க பார்த்தீங்கன்னா வந்து வாப்பா வாப்பா போதும் போதும் வாப்பா போதும் வாப்பா, ஏன்னா எம்எல்ஏ ஒரு டைம் இல்லை அங்கே, அவர் பிஸி. அப்போ வாப்பா 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து காங்கிரஸ் வந்து அதிமுக கூட்டணின்னு நினைக்கிறேன், அது காங்கிரஸ் பீரியடில் ஒரு. அப்போ உடனே வாப்பா வாப்பா அப்படின்னு சொல்லி இறக்கிட்டாங்க. உடனே பசங்களாம் கொல்லுன்னு சிரிச்சாங்க. பசங்களாம் சிரிச்சிட்டாங்க. வந்து பார்த்தீங்கன்னா 6 கேட்டாங்க. அதாவது என்ன, இங்கே பெரிய போட்டி நடந்துச்சு. எல்லோரும் தனித்தனியாக உட்காந்து மனப்பாடம் பண்ணிவிட்டு நேராக வந்து, ஏன்னா இத்தனை மணிக்கு வந்து ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறது, ரொம்ப சிரமப்பட்டு பறிச்சு போனது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் வந்து சிரித்தாங்க. ஆனால் இப்போ சிரித்தவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியலன்னு வச்சுங்களேன். அவங்க கூட உட்காந்து இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கலாம். எனக்கு அது பிரச்சனை கிடையாது. அவங்க சிரித்ததை பற்றி இல்லை, அந்த சிரித்தது தான் அவமானம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம்னா அடுத்தடுத்த இதுக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம். அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அந்த வாய்ப்பை பெற்றேன். நான் ஸ்ட்ரகிள் பண்ணி கேட்டு தான் வாங்கினேன் அந்த வாய்ப்பை. ஏன்னா ஒரு முறை வாய்ப்பு அவமானப்பட்டாலும் முடிஞ்சிச்சு, அதோட ஊற்றி மூடிடுவாங்க நம்ம சமாதி கட்டுவானுங்க. அப்போது அடுத்த கட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதனால் எல்லாமே சொல்லுது. இந்த யூடியூப்பில் கூட பேசுகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில அவமானங்கள் பட்டு தான் நம்ம வந்திருக்கிறோம். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து ஒரு அவமானமே கிடையாது. என்ன கேட்டால் அவமானம் படாமல் வந்து வெகுமானம் கிடையாது. விஜய் அவர்கள் வந்து இறங்கி அடிக்கணும். ஒரு தடவை இறங்கி அடித்தா சரியாக போயிடுச்சு. பேசணும், தப்பாக வரட்டும். என்ன இப்போ எவன் தப்பாக பேசுகிறேன் நான் கேட்குறேன். சட்டசபையில் பேசுகிறவங்க அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பிறக்கும் போதே எம்எல்ஏ வந்தவங்களா, பிறக்கும் போதே வந்து மினிஸ்டர் வந்தவங்களா, பிறக்கும் போதே சீஃப் மினிஸ்டர் வந்தவங்களா நான் கேட்குறேன். நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த உதயநிதி இருக்கிறார்ல இப்போ எதிர்கட்சியில், இந்த உதயநிதி அவர்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி இந்த முதலமைச்சருக்கு இருந்த சோதனைலாம் கிடையாது. துணை முதலமைச்சர் தானே இருந்திருக்கிறாரு. ஸ்டாலின் அவர்கள் கூட கிடையாது. ஏன்னா 1-1 தான் எதிர்கட்சி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 எதிர்கட்சி இருக்கு. 10க்கு கூட இருக்கிற வந்து கால வரக்கூடிய கட்சிகள் இருக்கு. அந்த பயம் இருக்கும் விஜய்க்கு. இருக்கலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பெரிய சவாலான போஸ்ட் சார், பதவி. இதில் அன்றாட பிரச்சனைகள் வருது. பேசாமலாம் இருக்க முடியாது. எவ்வளோ நாளைக்கு பேசாமல் இருக்கு. ஆனால் இங்கே ஒரு விமர்சனம் இருக்குது சார். இங்கே முதலமைச்சர் ஏன் பேசலன்றாங்க. ஆனால் போட்ட முதலமைச்சர் தான் இங்கே பேசின்னு இருக்காரு சார். அது எப்போவுமே அது வரும் சார். ஒருத்தர் நல்லா புரிஞ்சுங்க. அதைத்தான் நான் மீண்டும் சொல்கிறேன். நல்லா கவனமாக நீங்களாவது கவனமாக கேளுங்க. ஒரு இடத்துல நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து விட்டுட்டோம்னா, இப்போ எனக்கு ஒரு அவமானம் ஏற்படுது. இந்த வருஷம் நம்மளை வந்து காலி பண்ணி அனுப்பிச்சிட்டானுங்க, கொல்லுன்னு சிரிக்கிறானுங்க, எல்லாம் ப்ரைஸ் கூட வாங்கிட்டானுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட கண் கலங்கின கதை தான். ஆனால் அடுத்த வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ப்ரோக்ராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ரெடி ஆகிட்டேன். ரொம்ப கெஞ்சி கேட்குறேன், தமிழாசிரியர்கிட்ட போய் நான் கெஞ்சி மன்றாடி கேட்குறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு. அவர் என்ன செஞ்சார், சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் கொடுத்தார் அந்த வாய்ப்பு. நான் கேட்டு தான் வாங்கினேன் அந்த வாய்ப்பை. ஐயோ, நான் கேட்குறது தயங்கி இருந்தேன்னு வச்சுங்களேன், அடுத்தடுத்து அவன் வந்து அடிச்சுட்டு போயிட்டே இருந்திருப்பான். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நம்ம இயலாமையை வந்து பார்த்தீங்கன்னா வெளிக்காட்டிட்டோம்னா இந்த ஆதவர்ஜனவை பின்னாடி சிரிப்பார். என்னென்னு முதலமைச்சர் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி உள்ளபடியே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆதவர்ஜனாவை காட்டிலும் தமிழ் சரியாக பேசக்கூடியவர் விஜய். இதை ஏதோ பெருமைக்காக சொல்லுங்க. அவ்வளோ தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குத்தி கொலை பண்ணக்கூடிய நபர் தான் ஆதவர்ஜனா. மேடையிலே பார்த்துருப்போம். இது தெய்வத்தால் ஆகாதெனும் அது ஆரம்பிக்கும் போது அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்கான வந்து ஒரு உச்சரிப்பு வராது. பல உச்சரிப்புகள் மோசமாக இருக்குது. நான் கேலி கிண்டல் பண்ணுறதுக்காக சொல்லலை. இங்கே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தான் விஜய் அந்த வாய்ப்பை தராரு. அப்போ அவங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறாங்க. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது எங்கே போய் முடியும் தெரியுங்களா? இப்போ எனக்கு கேட்ட எஸ்எஸ்சிலாம் இதை பேசாமல் தானே நல்லது அவருக்கு. ஏன்னா இப்போ இது என்ன ஆகுன்னா, ஒரு மகனை வந்து பார்த்தீங்கன்னா இதை இப்போ போட்டான், மீம்ஸில் போட்டான், மக்கு பிள்ளையை பெற்றுட்டு வந்து முட்டை கொடுக்குறாருன்னு பேசுகிறான் கமெண்ட்டில். இது எதனால் வருது? கண்டிப்பாக என்னை கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா பேசாமல் இருந்தாலும் நல்லது. இப்போ வருது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் யாரை சொல்கிறீங்க, பேசியே நீங்கள் வந்து நாட்டை கெடுத்தீங்கன்னு சொல்கிறாருன்னு வச்சுங்களேன். இது பேசி தான் நாட்டை 60 வருஷம் நீங்கள் பேசிட்டே இருந்தீங்கன்னா அப்போ இதை நீங்கள் நியாயப்படுத்துறீங்கன்ற மாதிரி ஆகிடும். அவர் பேசாமல் இருக்கிறதா என்ன? மக்களுக்குன்னு ஒரு பார்வை இருக்குல்ல. இங்கே இந்த இடத்துல எல்லாரும் எஸ்எஸ்சி உட்பட எல்லாருமே கவனிக்கணும். மக்களுக்கு ஒரு பார்வை இருக்குது. இந்த ஊடகங்களில் பேசுகிற விடுங்க, மக்கள் ஒரு கேள்வி இருக்குல்ல, என்னங்க வந்து சட்டசபைக்கு எதுவுமே பேசாமல் வெறிச்சு பார்த்துட்டு இருக்கிறார் ஒரு இடத்தையே அப்படின்னு சொல்லி இருக்குல்ல. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ஜெயலலிதா மட்டும் என்ன கேட்டால் சட்டசபையில் வந்து முழங்கினவங்களா? ஜெயலலிதாவில் காட்டிலும் வந்து கவிதத்துவமாக பேசக்கூடியவர் தான் கலைஞர். ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்தாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வராமல் கேட்டை கையெழுத்து போட்டு போனவர் தான். ஏன் எதனால்? ஸோ இதெல்லாம் வந்து இது ஒரு விஷயம் புரியுங்க. இது எஸ்எஸ்சி போன்றவர்கள் இதெல்லாம் ஊக்குவிக்கும். நீங்கள் கடந்து போயிருங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, எஸ்எஸ்சி பேசின அந்த ஒரு டைலாக்கு கீழே வந்து கமெண்ட்டில் என்ன போடுறான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒருத்தர் ரவுண்ட் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா,
தத்தி பிள்ளையை பெற்றுட்டு பேசுகிற முட்டு கொடுக்குறத பாருங்களேன் அப்படின்ற மாதிரி இது எதுக்கு இது எதுக்கு இல்லை, அவங்க அப்பா அதுமாதிரி பேசியிருக்காரு. அதே அவங்க அம்மாவும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, விஜய்க்கு அட்வைஸ்னா பிடிக்காது, யாருமே அவருக்கு போய் அட்வைஸ் பண்ண சார். இது ஒரு விஷயம் நல்லா இதெல்லாம் இவங்க ஏன் பேசுகிறாங்கன்னே தெரியல சார். இதெல்லாம் அவர் மீதான ஒரு நெகட்டிவ் பார்வையில் தான் சார் விடும். இவங்க பேசாமல் இருந்தாலும் இவங்க என்ன செய்யணும் நியாயமா? குடும்பம் பிரிஞ்சு போயிருக்கு, அந்த குடும்பத்தை சேர்க்குற வேலையை பாருங்கள் முதல்ல. இதெல்லாம் இவங்க அப்படி பேசக்கூடாது. அட்வைஸ் பண்ணுறது பிடிக்காதுன்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ என்ன ஆகும்னா ஒரு வகையான வந்து அந்த நெகட்டிவாக தானே ஆகிடும். அது இப்போ பாசிட்டிவாக எடுத்துக்கிற ஆளும் கிடையாது சார். இப்போ எது நெகட்டிவ் கிடைக்குன்னு தான் பார்க்குறேன். இப்போ விஜய் எது நெகட்டிவ் கிடைக்குன்னு பார்க்குறேன். நான் நேர்மையாக நான் பேசணுன்றதுனால நான் இதை சொல்கிறேன். எது நெகட்டிவ் கிடைக்கும் அதை வச்சு மீம்ஸ் கிரியேட் பண்ணலாம், ட்ரோல் கிரியேட் பண்ணலாம். அப்படி தான் பேச்சுக்கள் மக்கள் மத்தியில் இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன அவருக்கு அட்வைஸ் பண்ண பிடிக்காது. அப்போ என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? நல்லா புரிஞ்சுங்க. இந்த வீடியோ பார்க்குற அத்தனை தாவேக்கால இருக்கிற அத்தனை பேரும் சொல்கிறேன், மொத்த பேரும் பார்த்துங்க. 90லேருந்து 95 வரைக்கும் வந்து ஜெயலலிதா சுற்றி நடந்தது இதுதான். அன்றைக்கி இந்த டிஜிட்டல் கிடையாது, மீடியா கிடையாது. 90லேருந்து 95 வரைக்கும் ஆணவம், அகம்பாவம், இது பகட்டு, படோடாபம், ஆடம்பரம், அட்டூழியம் அத்தனையும் வந்து ஜெயலலிதா வந்து ஒரு உருவமாக சித்தரிக்கப்பட்டாங்க. இதே திமுக ஆட்சியினராக. ஆனால் உண்மையானு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அது உண்மை என்பது தான் நடந்துக்கிட்டாங்க. இந்த வளர்ப்பு மகன் திருமணமாகட்டும், மற்ற எல்லா விஷயங்களாகட்டும் கிட்டத்தட்ட இப்படி தான் வந்து இப்போ வந்து விஜய் மேலே ஒரு ஃப்ரேம் இருக்குது. ஆணவம், அகம்பாவம், இதெல்லாம் இது போன்ற வந்து அவர் அட்வைஸ் எல்லாம் கேட்க மாட்டார். இப்படி சொல்லுங்களா? அதோட கேட்டினா அவர் யார் அட்வைஸ் சொன்னாலும் அவர் பொறுமையாக நிதானமாக கேட்டுப்பார். அப்படி சொல்லி பாருங்களேன். இதெல்லாம் வந்து இவங்க கொஞ்சம் அமைதியாக இருந்தாலே போதும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்னா, ஒன்று இவங்க முதல்ல இவங்க செய்ய வேண்டியது என்ன, இந்த எஸ்ஏசியும் வந்து சோபா எஸ்ஏசியும் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்தை எப்படி சேர்க்க, அதை மட்டும் அதை செஞ்சாலே போதும். இன்றைக்கி விஜயோட பிறந்தநாள் சார். ஒரு மகனெல்லாம் வந்து ஏற்கனவே வாழ்த்து தெரிவித்ததாக பேசுகிறாங்க, அது உண்மையா? இல்லை சார், எனக்கு தெரிஞ்சது அதெல்லாம் இல்லை சார். அந்த மாதிரி எதுவும் இது வரைக்கும் நடக்கலை. சும்மா வந்து இவங்க சொல்கிறாங்களே தவிர அந்த மாதிரி எதுவும் நடந்துதான் தகவல். ஃபாதர்ஸ் டேக்கு வந்து விஜயை சந்தித்து பேசுகிறேன். இல்லை, அதெல்லாம் வந்து இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக இல்லை சார். சும்மா எல்லாரும் சொல்கிறான்ட்டு நம்மளும் போயிட்டு இதை வந்து சில பேர் ஊடகத்தை இப்படி சொன்னாலே வியூஸ் போகணும்னு சொல்லி விட்டுட்டு இருக்கிறான். அந்த மாதிரி வந்து இன்னும் அதுக்கான இது இல்லை. அதில் தெரியல சார். விஜய் முகத்தை பார்க்கும்போது தெரியலையா சார் எவ்வளோ அந்த முகத்துக்கு பின்னாடி எவ்வளோ சோகம் இருக்குது, எவ்வளோ வருத்தம் இருக்குது, எவ்வளோ வலி இருக்குன்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இது ஒரு அற்புதமான தருணம். ஆனால் பல வகையில் இருக்குது சார், நிறைய இருக்குது சார். உள்ளுக்குள்ளே வந்து பல ஜோசியக்காரன் வந்து அவரை முடக்கிட்டான். பல ஜோசியக்காரன் கேட்டால் இப்படி இருக்கிறது தான் அவங்க வளர்ச்சி, நீங்கள் இப்படியே இருந்தீங்கன்னா தான் எப்படி வந்து அந்த இவனை கெடுத்தாங்க பாருங்கள், யார் அந்த சரவணபவன் ஓட்டல் அண்ணாச்சி ஜோசியக்காரன் தானே சார் கெடுத்தான். ஜாதகம் ஜோசியம் போட்டு நான் செஞ்சுட்டான். நீங்கள் வந்து இப்போது சென்னையில் மட்டுமே இருக்குது, சென்னையில் தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்குது. நீங்கள் மட்டும் இந்த இன்னொரு திருமணம் நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த பொண்ணோட ஜாதகமும் உங்கள் ஜாதகம் அப்படி மேட்ச் ஆகும்போது நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது இந்தியா முழுவதும் நீங்கள் ஹோட்டல் திறப்பீங்கன்னா. அதுக்கப்புறம் இன்னொன்று, இது வந்து முறுக்கு சுட வந்த பொண்ணு சரிங்களா, புருஷன் பொண்டாடி 2 பேரும் முறுக்கு சுட வந்தவங்கள பார்த்தீங்கன்னா இவர் வந்து சுற்றிட்டார். யார்? சரணபவன் அண்ணாச்சி. மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹோட்டல் மேனேஜருடைய மகள் தான் இந்த ஜீவஜோதி. அதுக்கப்புறம் இந்த திருமணத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா இதுவும் இன்னொருத்தர் முன்னாடி தான். ஆனால் இந்த திருமணத்தை பண்ணிங்கன்னா உலகம் முழுவதும் நீங்கள் வந்து ஹோட்டல் வந்து கோடி சக்கரவர்த்தி ஆகிடுவீங்க. இப்போ நீங்கள் மன்னாதி மன்னனாக இருக்கிறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சக்கரவர்த்தி ஆகிடுவீங்க, ஹோட்டல் சக்கரவர்த்தி ஆகிடுவீங்கன்னு சொல்லிட்டு அப்போ தான் கொண்டு வந்து கொடுத்தான். கடைசியில் தான் தெரிஞ்சுது அந்த ஜாதகத்தை வந்து கையில் எடுத்தது தான் இவர் வந்து ஜெயிலுக்கே போயிட்டார். இந்த ஜோசியக்காரெல்லாம் ஆக்குபை பண்ணிட்டான் சார். ஒரு மனிதரை வந்து நம்ப வைக்கிறது ஒன்று இருக்குல்ல, அந்த வேலை நடந்துடுச்சு. இப்போது என் உழைப்பால் என் திறமையால் தான் நான் இந்த வெற்றியை அடைஞ்சேன்னு சொல்லிட்டு நினைக்கணும். எந்த ஒரு, நான் விஜய்ன்னு சொல்ல பொதுவாக சொல்கிறேன், என் உழைப்பால், என் இரவு பகலால் உழைப்பால், என் திறமையால், என் ஆற்றலால், என் அறிவால் நான் இந்த இலக்கை அடைஞ்சேன்னு சொல்லி நினைக்கிறது அதுதான் பகுத்தறிவு. ஆனால் அப்படி நினைக்காம நான் அப்படி தான் நினைப்பேன். இது நெகட்டிவ் வந்தாலும் இதுக்கு நான் தான் காரணம்னு நினைப்பேன். இது கீழே விழுந்து உடஞ்சேன், ஒரு கை உடஞ்சிச்சு, கீழே விழுந்து என்ன காரணம்னு ஆராய்ஞ்சேன். தப்பு முழுக்க முழுக்க என்கிட்ட இருக்குது, முழுக்க முழுக்க என் தப்பு தான். நான் வந்து பார்த்திங்கன்னா கவனக்குறைந்து நான் விழுந்தன்றது எனக்கு தெரியும். இன்னொருத்தரை யாரும் ப்ளேம் பண்ணவே இல்லை, வண்டியை ப்ளேம் பண்ணல, ரோட்டை ப்ளேம் பண்ணல, யாரையும் பண்ணல. அப்போ இந்த இடத்துல கேட்டால் முழுக்க முழுக்க சறுக்கல் வந்தாலும் உயர்வு வந்தாலும் தாழ்வு வந்தாலும் இது யாரால் அப்படின்றத நம்பணும். ஆனால் அந்த நம்பிக்கை இல்லாமல்
இது நான் கடகராசியில் பிறந்தேன், நான் இதனால தான் நீங்கள் நினச்சிங்கன்னா எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. நான் கேட்குறேன் வந்து பல பேர் இந்த ஜோசியக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வாழ வச்சதை அழிச்சது தான் ஜாஸ்தி. அவங்க தலைவிதி நல்லா தெரிஞ்சுன்னா அவனுக்கு எங்கேயோ போயிருக்கலாமே சார். எந்த ஜோசியக்காரனாவது பார்த்தீங்கன்னா அவன் ராசியை என்றைக்காவது சொல்லியிருக்கானா சார்? எந்த நான் ஜோதிடக்காரனில் எவனும் நான் தரம் தான் சொல்ல. நம்பிக்கையோ ஓரளவுக்கு தான் நம்பிக்கைன்றது. நீங்கள் போட்டு ஒரு மனுஷனை வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் நீங்கள் வந்து காலையில் எழுந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கக்கூஸ் போகிறதுல தொடங்கி இது காரில் ஏறி உட்கார்றது தொடங்கி ராத்திரி வீட்டுக்கு வர வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜோசியத்தை கணிச்சிங்கன்னா என்ன ஆகும்? என்ன கேட்டால் வந்து இந்த குடும்பம் பிளவுபட்டு இருக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு காரணம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஒரு காரணம் மட்டுமே இல்லை. அவங்க கூட அந்த தீய சக்தி கூட வந்து மெல்ல மெல்ல விலகி போயிடுச்சு. விஜய் அவருடைய அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த வளர்ச்சி என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தால் தான். அப்போ அந்த ஜோதிடம் என்னெல்லாம் சொல்லுதோ அதெல்லாம் வந்து செய்யக்கூடிய இடத்துல அவர் இருக்கிறார். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க தான் முடிவு பண்ணணும். அவருடைய வாழ்க்கை அவர் தான் முடிவு பண்ணணும். இதில் ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை. தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி சார்.